ராணி இவங்க கிட்ட என்ன பேச்சு? இதோ பாரு மனோஜ். என்ன மனோஜா? என்னடா பேர்லாம் சொல்ற? அதானே உன் பேரு. இனிமே நாங்க பேச மாட்டோம், எங்க வக்கீல் தான் பேசுவாரு. வக்கீல் கிட்ட நாங்க என்ன பேசணும்? பணத்தை நீ தானே திருடுன. மிஸ்டர் மனோஜ், என் கிளைண்ட் அந்த பணத்தை திருடல. அவங்க திருடல, நீங்க பாத்தீங்களா? அவங்க திருடினதை நீங்க பாத்தீங்களா? அப்போ பணம் கொடுக்க மாட்டீங்க. இதுதான் அன்னைக்கு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொன்னேன். இதுக்கு மேல போலீஸ்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆல்ரெடி போலீஸ்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அப்ப பணத்தை இவங்க தான் திருடுனாங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்லிட்டீங்களா? அப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுமா? இவங்கள எதுக்கு அரெஸ்ட் பண்ணணும்? பாதிக்கப்பட்டதே இவங்க தான். உங்க கடையில வேலை செஞ்ச இந்த அப்பாவி பொண்ணு கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. யாரு? நானா? வாட் நான்சென்ஸ்? என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் ஹஸ்பண்ட் அவகிட்ட தப்பா நடக்க பார்த்தாரா? இப்படி அநியாயம் எல்லாம் பேசாதீங்க. உங்க ஹஸ்பண்ட் தாமா அநியாயமா நடந்திருக்காரு. சார் நான் அந்த மாதிரி ஆள்லாம் இல்ல சார். என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார். என்ன வளர்றீங்க? மாட்டிக்கிட்டோன்னு பயப்படுறீங்களா? சார் எனக்கு நிஜமா எதுவும் தெரியாது சார். நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல சார். ஐ அம் வெரி டீசன்ட் பர்சன் சார். இதான் உங்க டீசென்ட்டா? இவங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணிருக்கீங்க. ராணியோட ஹஸ்பண்ட் உங்ககிட்ட கேள்வி கேட்டிருக்காரு. அதனால இவங்க மேல திருட்டுப்படி போட்டிருக்கீங்க. சார், என் ஹஸ்பண்ட் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவர் ஒரு ஜென்டில்மேன். இந்த மாதிரி விஷயத்துல நீ யாரையும் ஜென்டில்மேன்னு சொல்லவே முடியாது. சார், என் ஹஸ்பண்ட பத்தி எனக்கு நல்லா தெரியும். சும்மா தேவையில்லாம பழி போடுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஏய் ராணி, என்னடி ரெண்டு பேரும் சேர்ந்து மனோஜ் மேல இவ்ளோ கேவலமான பழிய போடுறீங்க? உங்க புருஷன் தான் கேவலமா நடந்துக்கிட்டாரு. டேய் ராஸ்கல், ஹலோ, போய் சொன்ன. என் முன்னாடி என் கிளையண்ட மிரட்டுறீங்க. ராணி கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிருக்காரு. அதுக்கான ப்ரூஃப் இருக்கு. என்ன ப்ரூஃப் இருக்கு? அதெல்லாம் நாங்க கோர்ட்ல சொல்லிக்கிறோம். நான் இப்ப போலீஸ்க்கு போன் பண்றேன். இவரை கூட்டிட்டு போய் விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா உண்மை வெளிய வரும். சார் கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க சார். அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல சார். சார் என் பொண்டாட்டி துரத்தா கூட அவ பெர்மிஷன் இல்லாம நான் தொட மாட்டேன் சார். எல்லா ஆம்பளையும் வீட்ல அப்படிதான் இருப்பாங்க. வீட்ல பெர்மிஷன் கேப்பீங்க, வெளியில அப்பாவி பொண்ணா மிரட்டுவீங்க. ஒருவேளை எல்லா பொண்ணுங்களையும் இப்படிதான் மிரட்டி வச்சிருக்கீங்க போல. போலீஸ் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். அதெல்லாம் வேண்டாம், அசிங்கமாயிடும். நான் எந்த தப்பும் பண்ணல சார். நீங்க பண்ணீங்களா இல்லையான்னு போலீஸ் வந்து விசாரிக்கட்டும். சார், இவங்க ஹஸ்பண்ட் பேரை ஸ்பாயில் பண்றதுக்காகவே இப்படி பண்ணிக்கிட்டு